ரஃபேலுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது Su-57 அப்படின்றது. இது வந்து நம்மளுக்கு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டராக இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சைனாவோட ஃபைட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தந்தாங்கன்னா அதே மாதிரி அமெரிக்கா கிட்டேயும் F-35 இருப்பதால் அதுக்கு ஈக்குவலான ஃபைட்டர் இந்தியா கிட்ட இருக்க வேண்டியது இந்தியாவின் தேவை. ரெண்டாவது மேனுஃபேக்சரிங், அதாவது எங்கே அதை உற்பத்தி செய்ய போகிறார்கள் என்பதுதான் எந்த பிளேனுக்கானாலும் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா லைசன்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எப்பயுமே ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு அளித்துள்ளது. அதன் காரணமாக ரஷ்யாவோட எந்த உபகரணத்தையும் இந்தியாவில் நாம் தயாரிக்க முடியும். அது எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கறதில்லை. அந்த பர்மிஷன் கொடுப்பதால் உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டத்திலேயே நம்மளோட Su-30 வந்து அதோட சோர்ஸ் கோட், அதுக்கன்ட்டு கோட் இருக்கும், அதோட ஏவியானிக்ஸ்லேயே கோட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணாதான் நம்ம ஒரு மெசேஜில் அதோட பாடில் அதோட இருக்கிற இடத்துல வச்சா அதை கரெக்டாக நம்ம அந்த பட்டனை இது பண்ணும்போது அது ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு கோடு வேணும் இல்லை.